அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே புத்தாண்டை நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நியூ இயர் புத்தாண்டு அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்ப்போடு இருப்போம். நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடந்துருமா, நம்ம நினச்சதை நம்ம அடைஞ்சிருவோமா, நம்ம வாழ்க்கையில் திருப்புமுனை வருமா, நம்மளுடைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் புத்தாண்டை நோக்கி நம்ம நகருவோம். நானும் அதில் விதிவிலக்கு இல்லை. இந்த புத்தாண்டு ராசி பலன் அப்படின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள், நம்மளுடைய கிரகங்கள் கோச்சாரத்தில் எந்த நிலையில் இருக்குது, எந்த ராசியில் பயணம் பண்ணுது அப்படின்றத பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ராசிக்கும் அந்த கோச்சார கிரகத்துக்குமான தொடர்பை உறுதி செஞ்சு அது எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு சொல்கிறது தான் ராசி பலன். இதில் என்னதான் 9 கிரகங்கள் இருந்தாலுமே உற்று நோக்கி பார்க்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட், அதாவது பயிற்சி ஆகிறதுக்கு மினிமம் 1 இயர் அண்ட் அபோவ் எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய டைம் எடுத்துக்கூடியவர் சனீஸ்வர பகவான், அதுக்கு அடுத்தது ராகு கேத்து, அதுக்கு அடுத்தது குரு பகவான். முக்கியமாக இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு தான் நம்ம வருடாந்திர பலன்களாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் மற்ற கிரக பயிற்சிகளை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. மற்ற கிரகங்களோட பயிற்சிகள் ரொம்ப ஷார்ட் டைமில் நடக்கும். ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளே பயிற்சி ஆகக்கூடியவர்கள் தான் இந்த சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம். சூரியன் ஒரு மாத கால அளவில் பயிற்சி ஆவார். சந்திரன் ரொம்ப ஸ்பீடு, 2.25 நாளில் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த வருடாந்திர கிரகங்களை வச்சு நம்ம வருட பலன்களை கணிக்க முடியும். இதுலேருந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டு நம்ம போகும்போது மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் இதற்கெல்லாம் மற்ற கிரகங்களை நம்ம சார்ந்து கணித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பலன்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஸோ அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிலருக்கு ஒரு விதமான சந்தேகம் இருக்கும். என்னப்பா வருஷம் நம்மளும் புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம், மாத பலன்கள் பார்க்குறோம், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் பலிக்க மாட்டேங்குது. ஏன் பலிக்க மாட்டேங்குது, இது பலிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். அதற்கான தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோட முடிவில் நான் கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே தெளிவு பெறும். வாங்க நம்ம வருடாந்திர பலன்களுக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்கள், அப்பாடா ராகு கேத்து நம்மளுடைய ராசிலேருந்து விலக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பெருமூச்சு விட்டாலும் சனீஸ்வரரோட பார்வைக்குள்ளே வரப்போகிறீங்க. பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் உண்மையை சொல்லணும்னா கன்னி ராசிக்கு சனீஸ்வரர் பெருசாக தீங்கு பண்ண மாட்டார், நல்லதை மட்டும்தான் பண்ணுவார். நல்லதை மட்டுமே பண்ணிடுவாருன்னு சொல்ல முடியாது. அது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி ராகு கேத்து உங்களுடைய ராசிலேருந்து விலக போகிறாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். என்னடா இது, கேத்து நம்ம கூடவே உட்காந்துட்டு ஒரு சுணக்கத்தையும் தடை தாமதங்களையும் கொடுத்துட்ருக்காரே அப்படின்னு நீங்கள் எல்லாம் தினம் கவலைப்பட்டது எனக்கு தெரியும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுவுன்றது கண்டிப்பாக 2025 உண்டு. சனீஸ்வரர் பார்வை கண்டக சனி அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ் தடை தாமதங்கள் கொஞ்சம் கொடுப்பாங்க. பட் கன்னிராசிக்கு பெருசாக தடை தாமதங்கள் அப்படின்றது சனீஸ்வரர் கொடுக்க மாட்டார். நீங்கள் ஒரு விஷயத்தை நாடி போகிறீங்க, அதை அவர் தடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த வேறு வழியில் அவர் தரப்போகிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை தடுத்து அதுலேருந்து ஒரு நன்மையை உங்களுக்கு செய்ய போகிறார், வேற ஒரு ரூட் மூலியமாக உங்களுக்கு இன்னும் பெருசாக தரப்போகிறார் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த தடை தாமதங்களில் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, சரியா? குரு பார்வை கிடைக்க போகுது. யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ, மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும்.
ஒரு புது பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேங்க் லோன், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நடக்க போகுது, நான் ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செய்யலாம், நல்ல டைம், நல்லதே நடக்கும். இது வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தடை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. ஒரு தடைக்குள்ளேயே வந்து போயிட்டுருக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணியும் நடக்காமல் ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் இப்போ நடக்க போகுதுன்றது தான் உண்மை. மணி ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, எப்போவும் உங்கள் ஜோபியில் பையில் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்க போகுது. மணி ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? பணம் வரக்கூடிய வழிகள், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து நல்ல விதமாக இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலையில் வந்து முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு, இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு பீரியடாக நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கேத்து வந்து ஞானக்காரகன். அவர் நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கற்றுக்கிட்ட விஷயங்களை நல்லபடியாக செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவான முடிவு, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், உங்களுடைய ஞானத்தை வந்து பிரயோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. நல்லது நடக்கும். குரு பார்வை கண்டிப்பாக தடைகளை வந்து நீக்கி கொடுப்பார். நல்லது நடக்க போகுது. இந்த 20-25 காலகட்டம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு எக்ஸாம்ஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு காலேஜ் அட்மிஷன், தான் ஆசைப்பட்ட காலேஜ், ஒரு படிப்பு, அந்த விஷயத்துலலாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். 20-25 கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் கிடைச்ச விஷயத்தில் ஜெயிக்கிறது, அது வேற. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் எல்லாரும் தயாராக இருங்க. மாணவர்கள் மட்டும் இல்லை, நடுத்தர வயசில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய பிஸ்னஸ், பொருளாதார நிலை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரப்போகுது. ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பணம் அதிகமாக வருது அப்படின்றதுனால அந்த பணத்தை எப்படி சரியாக வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியும், எப்படி சேமிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் இப்பயே பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் எப்போவுமே எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டே இருக்க மாட்டார். நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கான பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணுற பீரியடும் நமக்கு வரப்போகுதுன்றதை நம்ம முன்னாடியே உணர்ந்துடணும். கொடுத்த விஷயத்தை எடுக்கிறதுக்கான பீரியடும் வரும். இது உண்மை. அப்படின்னா நம்ம கொடுத்த விஷயத்த எப்படி நம்ம வந்து நமக்கான தேவைகளுக்கு செலவு பண்ண போகிறோம், எப்படி அதை வந்து சேமித்து வைக்க போகிறோம், எந்த விதத்தில் சேமித்து வைக்க போகிறோம், எப்படி சேமித்தா அது வந்து ரெட்டிப்பாகும், பல்மடங்கு வந்து மெனி ஃபோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்மடங்கு வந்து அது பெரிதாகும் அப்படின்றத நீங்கள் யோசித்து அந்த விஷயங்களை செய்யும்போது உங்களுடைய உழைப்பு, நீங்கள் ஈட்டிய பொருள் அது வந்து வீணாகாமல் சேமித்து பிற்காலத்துக்கு நீங்கள் அதை உபயோக பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது உண்டாகும். பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் மிஸ் பண்ணுற இடம் அப்படின்றது இதுதான். காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் வீடு. நீங்கள் பணம் எந்த ரூட்டில் வெளியில் போகுதுன்னு தெரியாது, தேவையில்லாமல் கடன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 20-25 அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இத்தனை நாள் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். பணம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. பாதக பலன்கள் அப்படின்றது பெருசாக இருக்காது. சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் நல்ல விஷயங்களை காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு பீரியடு தான் இந்த பீரியட் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதுலேருந்து மீண்டு, உங்களுக்கு வரக்கூடிய தடைகள்லேருந்து மீண்டு தடைக்கற்களும் படிக்கற்களாக மாற்றி முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ராசியோடைய பொது பலன்கள். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராசி பலன்கள் நிறையா பேருக்கு பலிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் பலிக்கிறது இல்லை? முதல்ல ராசி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ராசி அப்படின்றது ஒருவருடைய பிறப்பு கால ஜாதகத்தில் அவர் பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த ராசியில் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அதுதான் அவருடைய ராசி. ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன்.
அப்போ ஒரு ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எதை நோக்கி போறது அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடியது ராசி பலன். இது பொதுவான ராசி பலன் அப்படின்றத நம்ம பார்க்கறது எந்த அளவுக்கு நமக்கு ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30-40% நமக்கு அது வேலை செய்யலாம். சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமான பிறப்பு கால ஜாதகம் அப்படின்றது இருக்கும். பிறப்பு கால ஜாதகம் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்குது அப்படின்னா, அந்த பிறக்கிற சமயத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த குழந்தையுடைய மேனுவல், நேட்டல் சார்ட். ஒரு 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 குழந்தையுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். ஸோ அந்த பிறப்பு கால ஜாதகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணோம். இதில் முக்கியமானது லக்னம். லக்ன புள்ளி அப்படின்றது சூரியனை வச்சு கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த லக்னம் அப்படின்றது தான் ஒருவருடைய தலையெழுத்து என்ன, அவருடைய பிராப்தம் என்ன, இந்த பிறவி பயனை அவர் எப்படி அனுபவிக்க போறார் அப்படின்ற விஷயங்களை சொல்லக்கூடியது தான் இந்த லக்னம். ஸோ இந்த ராசி பலனை மட்டும் வச்சுக்கிட்டு 100% நம்ம பலன்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருவருடைய பிறப்பு கால ஜாதகம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறப்பு கால ஜாதகம் இருக்கும். அந்த பிறப்பு கால ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட அதை ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடிய லக்னம், மற்ற கிரக அமைப்புகள், நம்ம பிறக்கும்போது நம்ம வாங்கிட்டு வந்த யோகங்கள், நம்ம என்ன மாதிரி யோகவான்கள், நம்மளுடைய பாக்கியங்கள் என்ன. ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய யோகங்கள் இருக்குது. சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம், குருமங்கல யோகம் சொல்லுவோம், கஜகேசரி யோகம் சொல்லுவோம், அனபா யோகம், சுனபா யோகம். இந்த மாதிரி நிறைய யோகங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிறப்பு கால ஜாதகத்தில் நம்ம என்ன மாதிரி யோக அமைப்புகளோட நம்ம பிறந்திருக்கோம், நடப்பு தசா புத்தி என்ன. தசா புத்தி அப்படின்னா டிரைவர், நம்மளுடைய வாழ்க்கையோட டிரைவர். இப்போ நம்மளுக்கான டிரைவர் யாரு, எந்த கிரகம் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கோச்சார கிரக அமைப்புகளையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான பலன்கள் 100% துல்லியமாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் 90% துல்லியமாக கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதுதான் ஒருவருக்கு ஏன் ராசி பலன் முழுசா பலிதம் ஆகலை, எனக்கு அவர் சொல்ற பலன்கள் பலிக்கல அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஐயத்துக்கான விடை. இதை பற்றி இன்னும் தெளிவான வீடியோ, அதாவது ஒரு ராசினா என்ன, லக்னம்னா என்ன, இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒத்து புரிஞ்சு பார்க்கணும், நம்மளே எப்படி நம்மளுடைய பிறப்பு கால ஜாதகத்திலேருந்து ராசி லக்னத்தை பார்த்து நம்மளுடைய பலன்களை ஓரளவுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான வீடியோவை நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கை நான் இங்கே உங்களுக்கு தரேன். அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சுகமே சூழ்க. நன்றி.